கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு கூட இடைப்படுகின்ற வார்த்தை சங்கீதம் 37ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். நான் இளைஞனாயிருந்தேன், முதிர் வயதுள்ளவனும் ஆனேன். ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும், அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை. ஆம், இந்த வார்த்தையின் மூலம் தேவன் இன்றைக்கு நம் ஒவ்வொருவரையும் பலப்படுத்த விரும்புகிறார். இந்த வார்த்தையில சில காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். நான் இளைஞனானேன், இளைஞனாய் இருந்தேன், முதிர் வயது உள்ளவனும் ஆனேன். அப்போ இங்க தாவீது அவனுடைய வாழ்க்கையில முழுவதையும் ஒரு காரியத்த அவர் அங்க என்ன செய்றாரு, அப்சர்வ் பண்ணிட்டே இருக்கிறாரு. அங்க சொல்றாரு அவருடைய வாழ்க்கையின் எல்லா காலகட்டம் இளைஞனா இருந்து நடுத்தர வயதுள்ளவனா இருந்து, அப்புறம் முதுமையின் காலத்துல முதிர் வயதுள்ளவனாக இருக்கும்போதும், ஒரு காரியத்த அவர் நோட் பண்ணிட்டே இருக்கிறாரு. லைஃப்ல நடக்கிற காரியத்த. அங்கே தேவனுடைய செயல்கள் எப்படி ஜனங்களுடைய வாழ்க்கையில நடைபெறுகுது அப்படிங்கிறத அவர் நோட் பண்றத பார்க்கிறோம். நீதிமான் கைவிடப்பட்டதையும், அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை. இந்த காரியத்த தான் அவர் தன்னுடைய வாழ்க்கையில ஆரம்பம் முதல் அந்த முடிவின் நாட்களுக்கு முதிர் வயது வரைக்கும் அவர் ஒண்ண கண்டுபிடிக்கிறாரு. ஒரு மனிதன் நீதிமானா இருந்தான் அப்படின்னா, அவன் கைவிடப்பட்டத அவன் பார்க்கவே இல்லையாம். அதேபோல அவன் சந்ததி மற்றவர்கள் கிட்ட இறந்து திரிகிறத, சாப்பாட்டுக்காகவோ, மற்ற என்ன காரியங்களுக்காகவோ, அவனுடைய சந்ததி, அவனுடைய பின் சந்ததியார் யாரும் அப்படிப்பட்ட தன்னுடைய தேவைகளுக்காக மற்றவர்கள் கிட்ட போயி நிக்க வேண்டிய ஒரு ஹோப்லெஸ் சிச்சுவேஷனுக்கு அவங்க போகாதத அவர் பார்க்கிறேன்னு சொல்லி அங்க சொல்றத பார்க்கிறோம். அப்போ இது எவ்வளவு பெரிய விஷயம். இன்றைக்கு அங்க தாவீது அந்த சின்ன வயசுல இருந்து அவர் முதிர் வயது உள்ள வரைக்கும் பார்த்த ஒரு காரியம், நீதிமான் கைவிடப்பட முடியாது. நீதிமானுடைய சந்ததி மற்றவர்கள் கிட்ட இறந்து திரிகிறதை அங்க ஒரு நாளும் பார்க்க முடியாது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ இன்றைக்கு ஒருவேளை நம்ம நினைக்கலாம், நான் நீதிமானா? இது நீதிமானை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற காரியமா இருக்குதே அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, 2 கொரிந்தியர் 5:21 நம்ம பார்க்கிறோம். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு பாவமறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். அப்போ இன்னைக்கு இயேசு நம்முடைய பாவங்கள தன் மேல ஏற்றுக்கொண்டு நம்மை இன்றைக்கு எப்படி மாற்றியிருக்கிறார்? நீதிமானாய் மாற்றியிருக்கிறார். இந்த நீதிமான் அப்படிங்கிற இந்த ஸ்தானம் அவருடைய ஈவின் மூலம் நமக்கு கிடைச்சது. அத நமக்கு கிஃப்ட்டா அவரு குடுத்திருக்கிறாரே தவிர, இத நம்ம சம்பாதித்துக் கொள்ள முடியாது. நம்ம நல்ல செயல்கள செஞ்சு இத சம்பாதிச்சோம்ன்னு சொல்றதுக்கு நம்மகிட்ட எந்த நன்மையான காரியங்களும் இல்ல. இது கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு கிஃப்ட்டா, ஈவா இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப இன்றைக்கு நீங்களும் நானும் அவருடைய இரத்தத்தினாலே, அவரை பற்றும் விசுவாசத்தினாலே நாம் நீதிமான்கள் ஆயிருக்கிறோம் அப்படின்னா, இந்த நீதிமானுடைய சந்ததிக்கு நம்ம பார்த்த இந்த ஆசீர்வாதம் நம்ம நம்ம கைவிடப்படவும் முடியாது. நம்ம சந்ததி அப்பத்துக்கும் இறந்து திரியாது அப்படிங்கிறத நீங்க கருத்துல கொள்ளணும். ஏன்னா, இன்னைக்கு நெறைய பேருக்கு பிள்ளைகள குறித்து பயம். பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்படி இருக்குமோ? பிள்ளை சரியா படிக்கலையே, பிள்ளையோட எதிர்காலம் எப்படி இருக்குமோ? இப்படியெல்லாம் சொல்லி நெறைய பேர் பயந்து கொண்டு இருக்கிறீங்க. நிச்சயமா உங்க சந்ததி யாரிடத்திலும் இறந்து திரிகிற ஒரு சந்ததியா இருக்காது. ஏன்னா செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும்னு சொல்லி தான் வேதம் சொல்லுது. ரோமர் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்லுது. அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் பலிக்கும் தேவ நீதியே. விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும், வித்தியாசமே இல்லை. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். அப்ப இன்றைக்கு நம்ம கிறிஸ்து இயேசுவை நம்ம விசுவாசிச்சோம் அப்படின்னா, அந்த விசுவாசத்தின் மூலம் நம்ம இந்த நீதியை பெற்றிருக்கிறோம். நம் நீதிமான்களாய் மாற்றப்பட்டிருக்கிறோம் அப்படின்னா, நம்ம நிச்சயம் ஒரு நாளும் தேவன் நம்மை கைவிடவும் மாட்டார். நம்முடைய சந்ததிகள மற்றவர்கள் கிட்ட இறந்து திரிகிற இடத்திற்கு தேவன் கொண்டு போகவும் மாட்டார். அதுல நம்ம பார்க்கிறப்போ, தேவனுடைய நீதிய நம்ம விசுவாசத்தின் மூலம் நம்ம பெற்றிருக்கிறோம். நம்ம செயல்கள், நம்முடைய ஜெபம், நம்முடைய உபவாசம் இதனால அல்ல, கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நம்ம நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். நீதிமொழிகள் 20:7 நம்ம பார்க்கிறோம், நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான். அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகளும் பாக்கியவான்களாய் இருப்பார்கள். அப்போ நம்ம நீதிமானா இருக்கிறோம் அப்படிங்கிற
அந்த ஒரு உறுதியில நம்ம இருந்தோம் அப்படின்னா, நம்ம உத்தமத்தில நடக்கிறோம் அப்படின்னா, நம்ம பிள்ளைகள் நிச்சயமாய் பாக்கியவான்களாகத்தான் இருப்பார்கள். சங்கீதம் 112 1, 2ல பார்க்கிறோம். ஹல்லேலூயா! கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும், செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். இதுதான் இன்றைக்கு தேவன் நமக்கு தருகிற வாக்குத்தத்தம். பயந்து கர்த்தருக்கு பயந்துனா, அவருடைய வல்லமையும், அவருடைய அன்பையும் பெரிதாய் பார்க்கிறது தான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். இன்றைக்கு பல நேரங்கள்ல சூழ்நிலைகள பார்த்து பயப்படுகிறது, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அல்ல. தேவன் எந்த சூழ்நிலை என்னோடு கூட இருக்கிறார்ன்னு சொல்லி முழு நம்பிக்கையை யாரெல்லாம் அவர் மேல வைக்கிறோமோ, இன்றைக்கு அவருடைய இரத்தத்தினால நம்ம கழுவப்பட்டிருக்கிற நீதிமான்களா நம்ம இருக்கிறோங்கிற அந்த உறுதியில இருக்கிற நம்ம ஒவ்வொருவருடைய சந்ததியும் பூமியில் பலத்திருக்குமா, நம்முடைய வம்சம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்குமா. இன்றைக்கும் இந்த வார்த்தைகளின் மூலம் தேவன் உங்களோடு கூட இடைப்பட்டு உங்களையும் உங்கள் சந்ததிகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதை நீங்கள் காண்பீர்கள். ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் கூட எங்களோடு இடைப்பட்ட வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா தாவீது சின்ன வயதுல இருந்து முதிர் வயது வரைக்கும் ஒரு காரியத்த நோட் பண்ணி அங்க எழுதுறத பார்க்கிறோம்ப்பா. அப்பா நீதிமான்களாகிய நாங்கள் கைவிடப்பட முடியாது. எங்கள் சந்ததி யாரிடத்திலும் அப்பத்துக்கு இறந்து திரிகிற காரியங்கள் எங்க வம்சத்துல, எங்க சந்ததிகள்ல இருக்காது என்பதை நாங்கள் இந்த வார்த்தையின் மூலம் அறிந்து விசுவாசத்தோடு உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா ஒவ்வொரு சூழ்நிலையிலும் எங்களோடு கூட இருந்து, எங்கள் சந்ததிகளோடு கூட இருந்து, எங்கள் சந்ததிகளை நீர் பாக்கியவான்களாய் நீர் மாற்றுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய கரங்களில அப்பா இதை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். கேட்ட வார்த்தையின்படி கர்த்தர் ஒவ்வொருவரையும் அவருடைய சந்ததிகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.